ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா பைனாப்பிள் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூங்கிட்டே இருக்குது. அதை வச்சு ஒரு டிஷ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டின்னு பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல்லேருந்து கொடுத்து விட்டாங்க, பாப்பா சாப்பிட்றதுக்கோசரம். பாப்பாவுக்கு பைனாப்பிள் பிடிக்காதனால அதை அப்படியே வச்சுட்டா. ஸோ அதை வச்சு ஒரு டிஷ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் வந்து பாயில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா பாயில் பண்ணட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் கூட போதுங்க. ஸோ அதுக்கு வந்து பேஸ்ட் வந்து ஒன்று தேவை. அதுக்கு வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. வெந்த பைனாப்பிள் கூட இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அந்த கேப்பில் வந்து தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தயிர் திரிஞ்சிரும். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே தேங்காய் எண்ணெய் தான். அதை கூட தாளித்து கொட்டிடுங்க. இதுதாங்க கேரளா ஸ்பெஷல் வந்து பைனாப்பிள் பச்சடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெயின் டிஷ்ஷாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம், சைட் டிஷ்ஷாகவே யூஸ் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.